ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். நம்ம ஆவணி மாதம் வரப்போகுது. இந்த ஆவணி மாதத்தில் நம்ம நேயர்களுக்காக 12 ராசிகளுக்கான பலனை நம்ம பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி இருக்க போகுது அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஒரு கான்வர்சேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். எப்பயும் போல ஜென்ரலானது அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், அந்த ராசிக்கு அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள், பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதை பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸும் அது பார்க்கலாம். படிக்கிற பசங்களுக்கானது, என் வீட்டில் இருக்க பசங்க எப்படி இருக்கும் அப்படின்றது. அண்ட் முதியோர்களுக்கு 50+ மேலே ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். அவங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆவணி மாதம் இந்த கடவுளை வழிபட்டால் நல்லாயிருக்கும், அது எந்த கடவுள் அப்படின்றதையும் நம்ம ஓவராலாக பார்த்துடலாம். மேடம், மேஷ ராசிக்கான ஆவணி மாத பலன்கள் என்னன்றதை பார்த்துடலாங்களா? பார்க்கலாம். ஸோ மேஷ ராசி ஃபர்ஸ்ட் இவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஹெவி காம்படிஷன்ஸ் நிலவக்கூடிய மாதமாக இது நிச்சயமாக இருக்க போகுது. என்னடா இது ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசியிலே இப்படி ஒரு செக்மேட்டு மாதிரியான விஷயத்த வச்சுட்டாங்களே எப்படி அப்படின்னு. இது நல்லதுக்கு தான் ஒரு விதத்தில் பார்த்தா. ஏன்னா காம்படிஷன்ஸால அவங்களோட திறமைகள் என்ன அப்படின்றது வெளியே வரும். அதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அட் த சேம் டைம் எந்த விதமான போட்டிகள் நிலவுச்சுனாலும் அவங்களோட தொழில் சார்ந்த இடங்கள்ல கூட அந்த போட்டிகளை எப்படி முறியடிக்கணும் அப்படின்றதுக்கான ஆக்ஷன்ஸை இவங்க தைரியமா மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல எந்த பிரச்சனையும் வம்பு வழக்குகள் வச்சுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க சின்னதா ஒண்ணு சொன்னா கூட அது பெருசா பூகம்பம் மாதிரி வெடிக்கும். இவங்க சொன்னது ஒருத்தர்கிட்டயா இருக்கும், 4 பேரும் கிளம்பிடுவாங்க பிரச்சனைக்கு. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் தவிர்த்துறது நல்லது. மொத்தத்துல கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணா வாழ்க்கையில தப்பிச்சிடலான்ற மாதிரி சொல்றீங்க. இப்போ மேஷ ராசியில ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? ஸோ மேஷ ராசிக்கு ஆவணி மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்ற போது நல்ல ஒரு அவங்களுக்கும் அவங்க பார்ட்னருக்கும் ஒரு நெருக்கம், அந்யோன்யம் அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படி சொல்லலாம். இப்போ பார்ட்னரோட பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இப்போ சிங்கிளாக இருக்கேன், நான் ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கலாமா அப்படின்ற போது கண்டிப்பாக அவங்களுக்கான ஏதாவது ஒரு ப்ரப்போசலோ இல்லை இவங்க யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாகும். இப்போ திருமணத்துக்கு சார்ந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதற்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும். ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி நம்ம வேலையில் ஒரு பிரச்சனையாக பார்த்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக மாறும். இவங்களுக்கான அந்த டைம் கிடைக்கும். இப்போ டைவர்ஸ் பண்ற சிச்சுவேஷன்ல இருப்பாங்க, அவங்கெல்லாம் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ 2 பேரும் மனசு விட்டு என்னன்றது, உண்மையான பிரச்சனை என்னன்றதை அதை பார்க்கணும், பேசணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் உருவாகும். அடுத்து இந்த ராசிக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ மேஷ ராசி பொருளாதாரம் சார்ந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆவணி மாதம் பார்க்கும்போது, பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றமான போக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஏதாவது ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய விஷயங்கள் உருவாகும், வருமானம் வரும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஆனால் போன மாதத்துக்கு இந்த மாதம் பரவாயில்ல, நல்ல விதமாக இருக்குது. ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படி இருக்கும். அந்த ஆதாயம் இவங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். இவங்க சும்மா இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை இவங்களை தேடி வரும். அந்த வேலையால் ஏதாவது ஒரு ஆதாயம் இவங்க ஈட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியான மணி சோர்சஸ்லாம் இவங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இப்போ ஏற்பட்ட காலகட்டங்களில் கடன் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு. அது கொடுத்தா எப்படி இருக்கும், திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா? இந்த கடன் கொடுக்கறது வாங்குறது இந்த வேலைலாம் அவங்க வச்சுக்கூடாது. இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அதை பூர்த்தி பண்றதுக்கான சில விஷயங்கள் அவங்களுக்கு தானாவே நடக்கும். அப்போ அதுக்கு மீறி ஆசைப்படுறது, அதுக்கு மேல போகிறது, இதெல்லாம் வச்சுக்காம இருக்கிறது நல்லது. மிக முக்கியமா இந்த ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களாம் ஏதாவது திடுதுப்புன்னு கேட்குறாங்க, அப்போ இந்த காசை கொடுக்கலாமா வேண்டாமோ, ஒரு ஆபத்துக்கோ அவசரத்துக்கோ? அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகுது. ஒரு 10,000 கையில் இருக்குன்னா அவங்க ஒரு 500 கேட்குறாங்க, 1000 கேட்குறாங்கன்னா கூட கொடுக்கலாம். 8,000 கேட்குறாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? ஸோ இவங்களுக்கும் சில கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா? அப்புறம் கொடுத்துட்டு அவஸ்தைப்பட வேண்டியது யாரா இருப்பாங்க?
இவங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா அது ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதே மாதிரி அவங்க கேட்குறவங்களுக்கு எமர்ஜென்சியா உண்மையா தேவையான்றது பார்க்கணும். இல்லை சும்மா வந்து ஜஸ்ட் ஒரு பாக்கெட் மணிக்கு வந்து கடன் கேட்குறாங்களான்றதுலாம் இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க பண்ணா பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த ராசிக்காரங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது நல்ல ஒரு குருமார்கள் வந்து கிடைப்பாங்க. நல்ல ஒரு ஆசானுடைய ஆசிர்வாதம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய கைடன்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யலாம், எதோ எடுத்தால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரியான கைடன்ஸ் கிடைக்கும். இந்த மாதம் அவங்க வந்து அவங்களுடைய குரு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு போவ் பண்ணுற விதமாக நடந்துக்கணும். ஸோ அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கிட்டா கண்டிப்பாக அவங்களுடைய பிளெஸிங்ஸால் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும். இப்போ ஒரு சில பேர்லாம் இருப்பாங்கக்கா, குருநாதரை சார்ந்து இருக்கணும், அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணுன்றீங்க. குருநாதருக்கே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா நீ வர, ஏன்டா நீ வர அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறது? அவங்களாம் அதை மாற்றிக்கணும், அந்த தன்மையை மாற்றிக்கணும். அதுதான் சொல்கிறேன், குருமார்கள் மனசு கோணாமல் பிளெஸிங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கணுன்ற போது அப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கல, ஏதோ இரிட்டேட் ஆகுறாங்க. அப்போ அதை மாற்றிக்க பார்க்கணும். அப்போ தான் அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து இந்த ராசிக்காரங்க வயசானவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குன்ற போது ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இந்த ஆவணி மாதம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுடைய காரியங்களை வந்து செயல்படுத்தலாம். ஏன்னா இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு குட் டைமாக இருக்கிறதுனால அவங்க எது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ தாராளமாக அந்த முயற்சிகளை வந்து எடுக்கலாம். அது ஒரு நிறைவு கொடுக்கும் இந்த ஆவணி மாதம் அவங்களுக்கு. இப்போ ஒரு சில பேர்லாம் ஓல்டேஜ் ஹோமில் இருப்பாங்க, அவங்க பசங்களை பார்க்கணும், அவங்க பேரம்பேத்தியை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஆசைகள்லாம் நிறைவேறுமா? அதுக்கான முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம், எடுத்தால் நிறைவேறும். அதுதான், அவங்க எந்த விஷயங்கள்ல முயற்சி எடுத்தாலும் இந்த மாதம் அதற்கான ஃபேவரிசம் அவங்களுக்கு நடக்கும். அண்ட் உடல்நிலை காரணமாக ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? ஸோ உடல்நிலை சார்ந்து அவங்களுக்கு இந்த மாதமே சரியாயிடும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க உடம்பை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணணும். அவங்க மெடிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக எடுக்கணும். அப்படி எடுத்தாங்கன்னா போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சூப்பர். இந்த ராசிக்காரங்க எந்த சுவாமியை வழிபட்டால் அவங்களுடைய வாழ்க்கை மாறும், இன்னும் மேம்படும்? ஸோ மேஷராசி இந்த ஆவணி மாதத்தில் எந்த சுவாமியை வந்து வழிபடும் போது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு ரொம்ப முக்கியம். இது எந்த வயதினராக இருந்தாலுமே ஹனுமன் வழிபாடுன்ற போது சனிக்கிழமை பண்ணலாம். திங்கக்கிழமை கூட ஹனுமன் வழிபாடு செய்யலாம். திங்கக்கிழமை வந்து ஹனுமரை பார்த்துட்டு சிவனை பார்க்கலாம், சிவனை பார்த்துட்டு கூட ஹனுமரை பார்த்துட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி 2 பேரும் வழிபடுற மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹனுமர் வழிபாடு தான் அவங்களுடைய, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ கேட்ட மாதிரி முதியோர்கள் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் ரீதியான இஷ்யூ இருக்குன்னா அந்த ஹெல்த் ரீதியான இஷ்யூலாம் கிளியர் ஆகும். இப்போ நடுத்தர வயசுல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதெல்லாம் கிளியர் ஆகும். மைண்டும் அவங்களுடைய உடம்பும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு தைரியம்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதற்கு ஹனுமன் வழிபாடு இந்த மாதம் செய்ய வேண்டியது அவசியம். கண்டிப்பாக. இப்போ ஒரு சில பேர் பரிகாரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி அனுமனுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்னா எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்ன பண்ணலாம்? ஒரு சில பேர் வெத்தலை மாலை போடலாமான்னு கேட்பாங்க, படமாலை போடலாமான்னு கேட்பாங்க. அப்பேற்பட்ட டவுட்ஸை எப்படி கிளியர் பண்ணிக்கலான்ற மாதிரி கேட்குறேன். கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா வெத்தலை மாலை சாத்தி வழிபடலாம், துளசி சாத்தி வழிபடலாம். கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கோம், தினமும் கோயிலுக்கு போக முடியாது, என்ன பண்ணலன்னா ஹனுமன் சாலிசா வந்து கேட்கலாம். ஹனுமன் காயத்ரி மந்திரம் வந்து சொல்லலாம், இல்லை ஹனுமன் சாலிசா வந்து கேட்கலாம். இது 2த்துல ஏதாவது ஒன்று கேட்டாலே ஹனுமருடைய எனர்ஜி கண்டிப்பாக அது கிடைக்கும் யாராக இருந்தாலும். மேடம், ரிஷப ராசிக்கு இந்த ஆவணி மாச பலன் எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு இந்த வருமானம், தொழில் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துடலாம். ஸோ ரிஷப ராசி இவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுதுன்னா பழைய கணக்குகள்லாம் முடிவு பெறும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க, பெண்டிங் ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான அவங்களோட தொழிலில் வந்து ஒரு ஆடிட்டிங் போயிட்டுருக்கு, பெண்டிங் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற போது அதெல்லாம் வந்து க்ளோஸ்ட் ஆகும். ஸோ பழைய விஷயங்கள் எண்ட் ஆகும், புதிய விஷயங்கள் வந்து உருவாகும். இப்போது சில பேருக்கு பார்க்கும்போது, சில பேருக்கு மட்டும் சொல்கிறேன், ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகிறதுக்கான விஷயங்களும் நடக்கும். இப்போ இந்த தொழிலை நடத்தலாமா வேண்டாமா, இதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கலாமா, இல்லை வேறு ஒரு டைமென்ஷனில் கொண்டு போகலாமா இந்த பிஸ்னஸை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
as well as ஒரு சில எண்டிங்ஸ், ஒரு சில சாப்டர்ஸ் க்ளோஸ் ஆகும், ஒரு சில சாப்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அவங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த இடத்துல. இவங்க வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ ரிஷப ராசிக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதம்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு புதிய செயல்களோ இல்லை புதிய ஒரு விஷயமோ வந்து துளிர்விடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு. அது வந்து ஒரு லவ் ப்ரப்போசலாக தான் வரும் அப்படிலாம் கிடையாது, மேரேஜ் ப்ரப்போசலாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு அப்போ என்ன நடக்கும் அப்படின்ற போது அவங்க பார்ட்னர் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ப்ரப்போசல் வரும். ஏதாவது வெளியே போகலாம், கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம், ஸோ அதற்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ப்ரப்போசல்ஸ் வந்து வரும். ஸோ அப்படி ரெண்டு தரப்பினருக்கும் லவ் மேரேஜில் இருக்கிறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஏதோ ஒரு புதிய விதையை வந்து அவங்க போட போகிறாங்க, ஏதோ ஒரு புதிய விஷயத்த வந்து மாற்றத்தை நோக்கி செய்ய போகிறாங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கோ இல்லை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கோ அப்படின்றது சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில் பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ ரிஷப ராசிக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, மனதுக்கு நிறைவாக இருக்கும் இந்த மாதம். இந்த மாதம் அவங்க என்ன வந்து நடத்தி கொடுக்கணும், என்ன வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்களால செய்ய முடியும். எஸ்பெஷலி அவங்களோட ஃபேமிலியோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஸோ ஃபேமிலியில் யார் யார் என்னென்ன தேவை இவங்ககிட்ட வந்து கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக இவங்களால பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் அதற்கு வந்து இவங்க ஒரு மனதாக இருக்கணும். இப்போ வந்து சில பேர் கடமையே ஃபேமிலியில் இதை கேட்டுட்டாங்க, இது கடமைக்கே நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா அது நடக்காது. என்னுடைய குழந்தைங்க என்னுடைய ஃபேமிலியை அப்பா அம்மா இதை கேட்டுட்டாங்க, அவங்களுக்கு நான் அதை செய்யணும், அவங்களை நான் சந்தோஷப்படுத்தணும், அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சந்தோஷப்படுத்துற மூலியமா இவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு பொருளாதாரம் அந்த ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும், மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். இப்போ இந்த ராசிக்காரங்கள்ல பசங்க இருப்பாங்க, அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கும்? ஸோ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்ற போது, இந்த மாதம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன விஷ் பண்ணுறாங்களோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்களோ ஸ்டடீஸில் அது கண்டிப்பாக வந்து நடக்கும். அப்போது நான் வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் பெரிய யூனிவர்சிட்டியில் வந்து நான் சீட் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களினுடைய முன்னெடுப்புகள் இந்த மாதம் வந்து செய்யும் போது அவங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். இந்த ராசியில் முதியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதியவர்கள் எங்கேயாவது பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ராவல் மேற்கொள்வாங்க. அது ஆன்மீக பயணமாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் ரீதியான பயணமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் பயணம் மேற்கொள்வாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுவாங்க. அவங்க என்ன ஓட்டங்களும் அவங்களோட மைண்ட் செட்டும் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறும் பாசிட்டிவாக. இது எல்லாமே பாசிட்டிவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ பாசிட்டிவான சேஞ்சஸ் ஏதோ ஒன்று அவங்க வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கும். இவங்க என்ன கடவுள் வழிபாடு பண்ணலாம்? ஸோ ரிஷப ராசி இவங்க எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்றது பார்க்கும்போது, லக்ஷ்மி மாதா வந்து வழிபடலாம். ஸோ லக்ஷ்மி மாதாவை வெள்ளிக்கிழமை வழிபடலாம், இல்லை தினமும் வழிபடலாம். தினமும் வந்து லக்ஷ்மிக்கு வந்து விளக்கேற்றி வைக்கலாம். ஸோ இந்த வெள்ளி விளக்கேற்றுறதே லக்ஷ்மிக்கு விளக்கேற்றுறதா அப்படின்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த மாதிரி டெய்லி விளக்கேற்றலாம் வீட்டில் இருந்தபடியே. ஸோ இவங்களை வழிபடும் போது இவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அது இம்ப்ரூவ் ஆகும். இவங்களுடைய வெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் இவங்களுடைய கரியரில் ஏதாவது ப்ரொமோஷன் தேடிக்கிட்டு இருக்காங்க, என்னோடய பிஸ்னஸில் ஏதாவது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் நடக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட மேரேஜில் பிரச்சனைகள் தீரணும், எங்கள் 2 பேருக்குள்ள அந்யோன்யம் ஏற்படணும்னு நினைக்கிறேன்னா இந்த லக்ஷ்மி வழிபாடு இது எல்லாமே அவங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். அது இந்த மாதம் ஸ்பெசிஃபிக்காக. மேடம், மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? மிக முக்கியமாக இதில் அவங்களுடைய தொழில் வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ மிதுன ராசிக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரிஸ்கியான விஷயங்கள் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. புதிய அனுபவங்கள் கிடைக்கும். வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல புதிய முதலீடுகள்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதனுடைய அனுபவமே இருக்காது. அனுபவமே இல்லாத விஷயங்கள்ல முதலீடு பண்றது,
அனுபவமே இல்லாத இடத்துக்கு வேலை சார்ந்து வந்து போகிறது, பிரயாணம் பண்ணுறது, இல்லை வேறு வேலையை வந்து தேடுறது, வேறு வேலையில் அப்ளை பண்ணுறது. இவங்க கம்ப்ளீட்டாக வேற ஒரு ப்ரொஃபைலில் இருப்பாங்க, ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, அப்படியே ஆக்வர்டாக வேற ஒரு ப்ரொஃபஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ரிஸ்கியான விஷயங்கள், அன்எக்ஸ்பீரியன்ஸ்டான விஷயங்கள், இதெல்லாம் வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நடக்கும். இவங்களும் அதை வந்து நடத்திக்கணும்னு நினைப்பாங்க, அந்த வில்லிங்கோட இருப்பாங்க. இவங்களுடைய ராசியில ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது? ஸோ மிதுன ராசி, இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் ஆவணி மாதம்ன்ற போது, இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புமே நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் போடுவாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்கும் உருவாக்குறதுக்கும். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ஒரு அவுட்கம் இந்த மாதம் அவங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்கு. என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க் கொடுத்தாங்களோ அதுக்கான அவுட்புட் கிடைக்கும். அவங்க பார்ட்னர் கிட்ட இருந்தோ இல்லை அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்தோ கண்டிப்பாக அவுட்புட் கிடைக்கும். இது வரைக்கும் நான் அப்படிலாம் பண்ணலை, நான் ஏதோ ஜஸ்ட் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னு இருக்குது. அப்படி இருந்தாங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்க முடியும், அடுத்த லெவல் போக முடியும். இல்லைன்னா இது வந்து பிரச்சனைக்குரியதாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அண்ட் இவங்களுக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது? ஸோ மிதுன ராசி, இவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இந்த மாதம். சேவிங்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த சேவிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், இல்லை அந்த சேவிங்ஸ்னால ஏதாவது ஒரு ஆதாயம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதம். இந்த மாதத்துலேருந்து, அதாவது ஆவணி மாதத்துலேருந்து நான் சேவிங் பண்ண ஆரம்பிக்கணும், ஆடி போயிடுச்சு, இந்த ஆடி போயிட்டு ஆவணி வந்தால் வந்து டாப்பாக வருவாங்க, அந்த மாதிரி தான். ஆடி போயிடுச்சு, இந்த ஆவணிலேருந்து நான் சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நல்ல காரியத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இந்த மாதம் இவங்க பண்ணலாம், இவங்க பண்ணுவாங்க. அப்படியான விஷயங்கள் தான் இங்க இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கையில எஜுகேஷன் எப்படி இருக்கும்? ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தைரியமா பேசுவாங்க, சில இடங்கள்ல தைரியமா செயல்படுவாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வந்து செயல்படுவாங்க. அவங்களோட அறிவு திறமைய காட்டக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அது ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை காலேஜாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ரொம்ப தைரியமாக செயல்பட போகிறாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஃபிட்ன்றது என்ன, ஏதாவது ட்ராஃபி இல்லை அடுத்த லெவலுக்கான நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான விஷயங்கள், இந்த மாதிரி தான். அப்படியான ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். சூப்பர். இந்த ராசியில இருக்க முதியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிதுன ராசியில இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னா சந்தோஷமா இருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷமா இருப்பாங்க. கூட இருக்கிறவங்கள, எனக்கு வந்து வேற எனக்கு பிடிச்ச நபர் இல்லை இப்போ என் கூட, ஆனால் இருக்கிற நபரை நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன், இப்படியான ஒரு மனநிலை இருப்பாங்க. யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன், என்னையே நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன், இப்படியும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச சமையல் செஞ்சு சாப்பிட்றது, பிடிச்ச இடங்களுக்கு போகிறது, டோட்டலாக நான் சந்தோஷமா இருக்கணும், என் கூட இருக்கிறவங்க சந்தோஷமா வச்சுக்கணும், இப்படியான ஒரு மனநிலை தான் இருப்பாங்க. அதற்கான சூழலும் அவங்களுக்கு உருவாகும். இவங்க எப்பேற்பட்ட கடவுள் வழிபாடு பண்ணலாம்? ஸோ மிதுன ராசியில இருக்கக்கூடியவங்க இந்த ஆவணி மாதம் எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம் அப்படின்ற போது, ஸ்ரீராமர் வழிபாடு வந்து செய்யலாம். இந்த ராமர் வழிபாடு இவங்க செய்யறதுனால அவங்களுடைய மேரேஜ் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்லை மேரேஜ் திருமண தடைகளா இருக்கட்டும், அதெல்லாம் கண்டிப்பா உடைப்படும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுடைய கனவுகள் எல்லாம் நினைவாகிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள், நான் கனவு தான் நினைச்சதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை நடக்குமான்னு நினைச்சேன், ஆனால் அது நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதற்கான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்ரீராமர் அவங்க வழிபடுறதுனால. அண்ட் அவங்களுடைய பேருக்கு ஏதாவது ஒரு களங்கம் வரப்போகுதா அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஸ்ரீராமர் வழிபாடு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உன்னுடைய பேர் எப்பவுமே வந்து நல்ல பேராக தான் இருக்கும், அந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அண்ட் உண்மைகளை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த மன தைரியம், மனப்பக்குவமும் ஏற்படும் இந்த மாதம் ஸ்ரீராமரை இவங்க வழிபடுறாங்க. மேடம், இந்த ஆவணி மாதம் கடகராசிக்கு மிக முக்கியமாக தொழில் அண்ட் வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ ஆவணி மாதம் கடகராசிக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பலன் கிடைக்கும், கூட்டு முயற்சிகள் உருவாகும், கொலாபரேஷன் உருவாகும், சில பேர் கோஆப்ரேட் பண்ணி போவாங்க. இவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சார்ந்த இடங்கள்ல இருந்துலாம் இவங்களுக்கு ஒரு நல்ல
குட் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு விஷயத்த செயல்படுத்தியிருப்பாங்க, அதற்கு வெளியிலேருந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வரணும், இல்லை கன்ஃபர்மேஷன் வரணும், காத்துட்டு இருக்காங்கன்னா அந்த கன்ஃபர்மேஷன் அங்கீகாரம் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், இல்லை லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், இதுலலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் இந்த மாதம் கிடைக்கும், ஒரு கொலாபரேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. சூப்பர். கடகராசி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு போகுது? ஸோ கடக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்ற போது இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க இந்த மாதம். அதே மாதிரி இவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள்லாம் தலையீடுகள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட ஃபேமிலியோடைய இன்டர்ஃபியரன்ஸ் இவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே வர மாதிரி இருக்கும். இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா 2 ஃபேமிலி சைடும் பேசிக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் நடக்க இருக்குது எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் மேஜராக. ஒன்று சில பேருக்கு வந்து ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணி ஃபேமிலி டு ஃபேமிலி பேசி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு எத்தனை நாள் லவ் ரிலேஷன்ஷிப்லேயே கொண்டு போகிறது, இதை கமிட்மெண்ட்டாக மாற்றணும், கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றணும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு முக்கிய முடிவுகள் இவங்க 2 பேரும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதா இல்லை வந்து பிரேக் பண்ணிக்கிறதா, எதுக்கு இப்படியே கிடக்கணும், ஸோ விட்டுக்கிற தொட்டுக்கிற மாதிரி, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம், அப்படியான விஷயங்கள் வந்து போகும் சில பேருக்கு. கடகராசிக்கு இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ கடக ராசிக்கு நிதி நிலைமை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற போது இன்னொரு இடத்துல அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி, பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரீலான்சராக இருக்காங்க, ஒரு 2-3 இடங்களில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது அப்படியே டபுள் மடங்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 3 இடத்துலேருந்து வாய்ப்பு வரும். ஸோ இது எல்லாமே ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த மாதிரி வரும். அண்ட் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த பொருளாதார சார்ந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலையில் பார்த்த மாதிரியே வெளிநாடு வெளியூர்ல இருந்து அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இப்போ இந்த கடக ராசிக்கு எஜுகேஷன் சார்ந்து எப்படி இருக்க போகுது? ஸோ கடக ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ஸ்டடீஸ் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் மந்தமாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த ஆவணி மாதத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நான் படிப்பேன், நான் படித்தே தீருவேன், விரும்பி படிப்பாங்க. ஏன்டா படிக்கிறோன்னு இருந்திருக்கும், யாரோ ஒருத்தவங்க புஷ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆவணி மாதம் நான் இதை படிக்க போகிறேன், டெய்லி வந்து அழகாக அவங்க பாட்டு ஸ்கூல் போவாங்க வருவாங்க, டியூஷன் போவாங்க, இல்லை வந்து காலேஜ் போவாங்க வருவாங்க, வீட்டுக்கு வந்து கூட அதனுடைய ஸ்டடீஸ், அதனுடைய ஹிண்ட்ஸ் எடுக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. அப்போ ஸ்டடீஸில் அவங்க விரும்பி ஆர்வத்தோட ரொம்ப ஆக்டிவாக படிப்பாங்க இந்த மாதம். கடகராசியில் வயதானவர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்கும்ன்ற போது இவங்க மனதை வந்து கொஞ்சம் கிளியராக வச்சுக்கணும், மனதை ஒரு நிலையாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதம் ரொம்ப சந்தேகங்களுக்குள்ளே போவாங்க, ரொம்ப டவுட்ஸ்குள்ளே போவாங்க, ஒரு கிளாரிட்டியே இருக்காது, அவங்க செய்கிறதே சரியா தப்பா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல, ஆனால் என் சைடு தப்பு இருக்க மாதிரி இருக்குது, அட் த சேம் டைம் நான் செய்கிற தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரெட்டை தன்மையில் இருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு மனதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்படி எதெல்லாம் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸையும் எதெல்லாம் ஒரு கான்ஃப்ளிக்ட் மன ரீதியாக ஒரு உளைச்சல் பிரச்சனையை கொடுக்குதோ அந்த மாதிரி இடங்களுக்கு போகாமல் இல்லை அந்த மாதிரி நபர்களை சந்திக்காமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கடகராசி எந்த கடவுளை வழிபடலாம்? ஸோ கடகராசி இந்த ஆவணி மாதம் யாரை வழிபடலாம் அப்படின்ற போது புத்தரை இவங்க வந்து வழிபடணும். ஸோ அவரும் ஒரு தெய்வம் தான். புத்தரை வந்து வழிபடணும். இவரை வழிபடுறதுனால இவங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். அந்த மன அமைதி ரொம்ப தேவை. ஏன்னா இப்போ வயதானவர்களுக்கும் நம்ம பார்த்தோம், அதுதான் பிரச்சனையாக இருந்தது. ஸோ எல்லா வயதினருக்கும் ஒரு மன அமைதி கிடைச்சிதுன்னா அப்போது அவங்களுடைய பணிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் அழகாக அவங்களால டேக்கிள் பண்ணி வெளியே வர முடியும். அண்ட் ரொம்ப
வயலன்ஸாக இருக்க மாட்டாங்க, நடந்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் அமைதியை நோக்கி சில முடிவுகளை எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய சூழல், இவங்க அமைதியாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய சுச்சுவேஷன் அமைதியாக இல்லை அப்படின்னாலும் இந்த புத்தர் வழிபாடு இந்த மாதம் இவங்க பண்ணுறதுனால அவங்களும் சரி, அவங்கள சார்ந்து மற்ற விஷயங்களும் சரி, எல்லாமே ஒரு அமைதியான நிலையில காணப்படும். மேடம், சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னா, சுதந்திரமா செயல்பட முடியும். இது வரைக்கும் வேலையில நான் அப்படி செயல்படவே முடியாது, நான் ஒண்ணு சொன்னா என் கூட வேலை செய்யறவன் அவன் எதனா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவான், பண்ணிட்டு போயிடுவான், கடைசியில் அது என் தலை மேல விழும், இப்படி இருக்கும். இல்ல தொழில்ல இருக்கிறவங்க கூட இது தொழில், நான் தான் பாஸ், ஆனா என்னால முடிவு எடுக்க முடியல, என்னால இதை செயல்படுத்த முடியல, நான் அதுக்கு யார்கிட்ட சஜஷன் கேட்கிற மாதிரி இருக்கு, வேற ஒருத்தர் கண்ட்ரோல் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் அது அட்வைசபிளாகவும் சரி, ப்ராக்டிக்கலாகவும் சரி, அது மாதிரி ஏதோ ஒரு சுதந்திரத்தன்மையோட செயல்பட முடியலன்னு இருந்தவங்க எல்லாம் இந்த ஆவணி மாதம் ரொம்ப சுதந்திரத்தன்மையோட செயல்பட போறாங்க. ஸோ அவங்க அதுதான் அவங்களுடைய அந்த கரியர், ப்ரொஃபஷனல் லைஃபை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம், சப்போர்ட்டிவ் சிஸ்டமாவே போறாங்க. ஆமா, அவங்களோட வேலை தொழில் சார்ந்த இடத்துல. சூப்பர். அண்ட் இந்த சிம்ம ராசிக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஸோ சிம்ம ராசி இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஆவணி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புதிய தொடக்கங்கள் கண்டிப்பாக எடுப்பாங்க, ஒரு புதிய முயற்சிகள் எடுப்பாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றா இருந்தாலும் சரி, பிரிச்சிருந்தாலும் சரி, அதை சரி செய்யறதுக்கோ இல்லை அதை தக்க வச்சுக்கிறதுக்கோ ஒரு புதிய ஆக்ஷன்ஸை கையில் எடுப்பாங்க. சில பேர் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக டீல் பண்ண பார்ப்பாங்க. ஓகே, எப்படி? ஸோ பூஜைகள், பரிகாரங்கள், மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, அவங்ககிட்ட சண்டை போடுறது வேஸ்ட், டைம் வேஸ்ட்டு, உன் மனசை மாற்ற நான் ஆன்மீக மார்க்கமாக போகிறேன், ஆன்மீக ரீதியாக நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ண, இப்படியான விஷயங்கள்ல ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் கையில் எடுப்பாங்க. சூப்பர். இப்போ சிம்ம ராசிக்கு பண வரவு எப்படி இருக்குமா? ஸோ சிம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கதா செய்யும். ஏன்னா இவங்க ஒன்று எதிர்பார்ப்பாங்க, இவங்களுக்கு கிடைக்கிறது ஒன்றா இருக்கும், கிடைக்கும், ஆனால் அந்த கிடைக்கிறது வேற ஒன்றா இருக்கும். ஆமாம், ஒரு 10,000 எதிர்பார்க்குறாங்கன்னா 5,000 கிடைக்கும், கிடைக்காம இருக்காது, கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அது இவங்க இந்த காசு கிடைக்கும் அப்படின்றது மட்டும் இல்லை, பணம் சம்மந்தப்பட்ட எந்த காரியமாக இருந்தாலும் அது ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும், அதை சார்ந்த சொத்து ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவங்க ஒன்று யோசிச்சா அதுக்கு 50% ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு 50% நடந்தால் என்னதான் நல்லா இருந்திருக்குமே, அப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ சிம்மராசிக்கு மிக முக்கியமாக எஜுகேஷனில் நிறைய குழந்தைகள் படிப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னா, இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதம் அவங்க வழி தவறி போகக்கூடியதுக்கான ஒரு சுச்சுவேஷன் உருவாகக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால, இது பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஸோ அந்த ஸ்ட்ராங் விஷனாக இருக்கும் பார்த்தீங்களா, அது கழுகு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அது கீழே இருக்கிற இறை அதுக்கு தெரியும். அந்த மாதிரி இவங்க பார்த்துக்கணும். பசங்க ஸ்கூல் போனாலும், காலேஜ் போனாலும் சரி, வீட்டில் இருந்து ஒரு ரூமில் படித்தாலும் சரி, பசங்க என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும். ஆமாம், பசங்களும் கவனமாக இருக்கணும். பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் நம்ம இது பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் கவனமாக இருக்கணும். நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட பழகுறோம், யார்கிட்ட பேசுகிறோம், படிக்கிறதுல என்ன டைவர்ட் ஆகுது, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை கவனமாக கடந்துட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனை கிடையாது. இப்போ சிம்மராசியில் கண்டிப்பாக வயதானவர்கள், முதியவர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? ஸோ சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் ஆவணி மாதம்ன்ற போது அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஃபேமிலியில் பிரச்சனையாக இருக்கட்டும், இவங்க மேலே ஒரு பழி வந்ததாக இருக்கட்டும், இந்த மாதம் இவங்க மேலே அது தப்பு கிடையாது, மற்றவங்க மேலே தான் தப்பு, இல்லை பழி போட்டவங்க மேலே தான் தப்பு, அந்த மாதிரி அவங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இவங்களுடைய அங்கீகாரம் மீட்டெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். அது எங்கே இருந்தாலும், வேலை செய்கிற இடத்துலையோ, வீட்லேயோ, ஃபேமிலிக்குள்ளேயோ, இல்லை ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ இவங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து ரீதியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் அவங்க டீல் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக நடக்கும். சிம்மராசி எந்த கடவுள் வழிபாடு பண்ணணும்? சிம்ம ராசி
இவங்க எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம் அப்படின்ற போது யமதர்மர் வழிபாடு செய்யணும். நான் தான் யோசிச்சேன் மேம், இது இப்ப ஏற்பட்ட ஒரு கடவுளை நான் பார்த்ததே இல்லை, யாருன்னு தெரியலையே அப்படின்னு. யமதர்மருக்குன்னு கோவிலே இருக்கு. யமதர்மராஜருக்கு கும்பகோணத்துல கோவிலே இருக்கு, யமன் கோவில் அப்படின்னு. ஸோ அதனால யமன் வழிபடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. யமதர்மராஜரை நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். இப்போ கோர்ட் கேஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப போய் போய் டயர்டாகிறாங்கன்னா அவங்களாம் யமதர்மராஜர் வந்து வழிபடலாம். அது ஒரு முடிவுக்கு வரும். ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்கு, முடிவு கொண்டு வரணும்னா யமதர்மராஜரை வழிபடலாம். நம்மளோட ஹெல்த் கண்டிஷனுக்கும் சரி, நம்மளுடைய மனதில் பயம், சில பேருக்கு மரணத்தின் மீதான பயம் இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்டாலும் அந்த பயம் போகாது. நீங்கள் யமதர்மராஜர்கிட்டே போய் சரண்டர் ஆகுங்க, கண்டிப்பாக அந்த பயம் போயிடும். ஸோ அப்படியான ஒரு விதமான பயம் இருக்குது, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றின பயம் இருக்குது, ஒரு இழுபறியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றின பயம் இருக்குன்னா அதற்கு இந்த ஆவணி மாதம் இவங்க யமதர்மராஜரை வழிபடுறது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான பலன்களை கொடுக்கும். மேடம், கன்னி ராசிக்கு இந்த ஆவணி மாத பலன்களில் தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது குடும்பத்தினுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ என்னதான் வந்து வேலை தொழில நம்ம டாப் மோஸ்ட் பர்சனாக இருந்தாலும் குடும்பத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் சப்போர்ட் பண்ணலைன்னா நம்ம வந்து அவ்வளோ துவண்டுருவாங்க, அப்படியே தலைகீழா மாறிடும், அந்த இடத்துக்கு வேற யார் வேணா வரலாம், அப்படி ஆயிடும். அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா குடும்பத்தோட சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல குடும்பத்தோட சேர்ந்து ஒரு ஆதாயத்தை தேடக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்கு. சூப்பர். இப்போ தொழில் எப்படி இருக்கும்ன்றத சொல்லிட்டீங்க. மிக முக்கியமா ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஸோ கன்னி ராசி இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னா, இவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப், லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க, போல்டான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இது வரைக்கும் நான் அவங்களே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க என்னப்போ தலைவன் எவ்வழியோ வந்து தலைவி எவ்வழி அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னா, என்ன வழி, நீ என்ன ரூட் போடுறது, நான் ரூட் போடுறேன், தனி வழி, நீங்க வந்து என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வா, அப்படி ஸ்ட்ராங்கான ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. பார்க்கக்கூடிய ஆண் நபராக இருக்காங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர் பெண் கிட்ட அவங்க கவனமா இருக்கிறது நல்லது இந்த மாதம். ஸோ அவங்க என் ஒய்ஃப் தானே, என் ஆளு தானே, என்ன பெருசா என்ன பண்ண போறாங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா அடி வெளுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்போ ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்டோம். மிக முக்கியமா பண வரவு, இவங்க வாழ்க்கையில கன்னி ராசியில பண வரவு அப்படின்றது எப்படி இருக்கும்? ஸோ கன்னி ராசி இவங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதாரம் நிலைமை எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னொன்று, யாரா இருந்தாலும் அந்த லிமிட்டோட வைக்கிறது நல்லது. ஸோ காசு வந்துச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மச்சான் வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க, எவ்வளோ சம்பாதிச்சேன் தெரியுமா, எவ்வளோ காசு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. யார் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். குறிப்பாக இவங்களுடைய எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ கையிருப்பு இருக்குது, எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது, எவ்வளோ லாஸ் ஆச்சு, ஈவன் லாஸ் எவ்வளோ ஆச்சுன்னு கூட சொல்லக்கூடாது யார்கிட்டையும். ஸோ அப்படி இவங்க வந்து சில விஷயங்களை கடைபிடிக்கணும், கோடு போட்டு வாழணும் பணம் ரீதியான விஷயங்கள்ல இந்த மாதம். சப்போஸ் அதை தாண்டி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை கடன் ஏதோ வாங்கணும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது சரியா வரும்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே பண்ணக்கூடாது, அதுக்கு தான் சொல்றேன். இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொன்னா அடுத்து என்ன கேட்பாங்க, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு கேட்பாங்க. அதுக்காக தான் எதுவுமே கொடுக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் அந்த லிமிட் அப்படி இருக்கணும். சூப்பர். இப்போ இந்த கன்னி ராசிக்கு எஜுகேஷன் சார்பாக எப்படி இருக்க போகுது? ஸோ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னா, ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் சொல்லலாம். எப்பா நான் என்னவோ நினைச்சேன், பரவாயில்ல, எக்ஸாம்லாம் பயந்துட்டு இருந்தேன், ஒரு இன்டர்ன்ஷிப் வரலாம், இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது மிட்டம் டெஸ்ட் இல்லை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம், பயந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மாதம் வந்து அப்போ நான் என்னவோ பயந்தேன், பரவாயில்ல சுமூகமாக முடிஞ்சிருச்சு, நான் பயந்த அளவுக்குலாம் இல்லை, அப்படி ஒரு பெருமூச்சு விடக்கூடிய விஷயம் நடக்கும், ரிலாக்ஸ்ட் ஆவாங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க, அதுலேருந்து வெளியே வரணும்.
இதை நான் வந்து அட்டன் பண்ண மாட்டேன், இந்த விஷயத்த நான் பார்க்க மாட்டேன், இந்த மிஸ்கிட்ட நான் பேச மாட்டேன். சில பேர் அந்த டீச்சரா நான் பேசவே மாட்டேன், டவுட்ஸா பயப்படுவாங்க. டவுட்ஸா இவங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் தெரியாம ஃபெயில் கூட ஆயிடுறேன் அப்படிலாம். ஆனா அதுல இருந்து வெளியே வரணும். இந்த மாதம் வெளியே வந்தா இதுக்கா நம்ம பயந்தோம், இவங்கள பார்த்தா பயந்தோம், நல்ல டீச்சரா இருக்காங்களே, இப்படியே போயிடும். ஸோ ஆமா, ஒரு கிளாரிட்டி, ஒரு பயம்லாம் வந்து வெளியே வந்துடும். கன்னிராசியில இருக்க முதியோர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம். ஏன்னா யாரையும் நம்பாமல் இருக்கிறதும் நல்லது, அண்ட் யாருடைய சப்போர்ட்ஸ் எதிர்பார்க்காம இருக்கிறதும் நல்லது. ஏன்னா எல்லாருமே இவங்களை ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க, தனிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்போ இவங்க வந்து நீ யாரு என்ன தனிமைப்படுத்துறதுக்கு, நான் தனிமைப்படுத்திட்டு என்ன நான் சேஃப் பண்ணிக்கிறேன், நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்ற அந்த முன்னெடுப்புகளை எடுத்துறது நல்லது. இல்லை எனக்கு வந்து என் ஃபேமிலி முக்கியம், எனக்கு கூட்டத்தோட இருக்கணும், அவங்களோட இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்க மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் தனிமையாக இருக்கிறது நல்லது, தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிறது நல்லது. இந்த கன்னி ராசி எப்பேற்பட்ட கடவுள் வழிபாடு பண்ணலாம்? ஸோ கன்னி ராசி இவங்க எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்ற போது பூமி மாதா வழிபாடு வந்து செய்யணும். எல்லாரும் வந்து எல்லா கடவுள் வழிபாடும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்களை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப ரேர். கண்டிப்பா. ஆனால் ஒரு தரப்பினர் வழிபடுவாங்க, விவசாயிகள் வழிபடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பூமி மாதாவுக்கு ஒரு ப்ரேயர் வச்சுட்டு தான், ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுத்துட்டோ இல்லை ஒரு போ பண்ணிட்டு தான் வந்து அவங்களோட பணிகளே செய்வாங்க. ஸோ அது அவங்க மட்டும்தான் செய்யணுமா அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பூமி மாதா வழிபாடு இந்த மாதம் முழுவதும் செய்யணும். இதை எப்படி நான் செய்யறது, பூமி மாதா கோவிலுக்கு போய் செய்யணுமா அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அதாவது இவங்களோட வீடு, சொந்த வீடு இருக்குன்னா அந்த வீடுக்கு நன்றி செலுத்தும் விதமா ஏதாவது வந்து பூஜைகளோ அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம், ஹோமம் அந்த மாதிரி வந்து செய்யலாம். இவங்களுக்கான இடம் இருக்குன்னா அங்க போயிட்டு அந்த இடத்த தொட்டு கும்பிடலாம். இப்படி ஒரு இவ்வளவு பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல எனக்குன்னு இந்த ஒரு இடத்த கொடுத்த பூமி மாதாவுக்கு நன்றி அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வந்து பண்ணலாம். அண்ட் பேர் ஃபுட்டோட வந்து நடக்கலாம் புல்வெளிகள்ல. இதெல்லாம் பூமி மாதாவுக்கு நம்ம நன்றி சொல்ற விதம் தான். நிறைய பேர் ரொம்ப அழுத்தி தம்மு தும்முன்னு நடப்பாங்க, சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து பூமியில போட்டு ரொம்ப அடி அடிச்சு புஷ் பண்றோமோ தேவையில்லாம அன்னெசரியா இந்த விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் அதே மாதிரி என்விரான்மெண்ட், இயற்கையை வந்து பாதுகாக்கிற விஷயங்களா ஏதாவது ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கலாம். ஒரு மரம் செடி நட்டு வைக்கலாம். இதெல்லாம் பூமி மாதா பிளெஸிங்ஸ் நம்ம வாங்குற மாதிரி. ஸோ இப்படி அவங்கள வழிபடலாம் இந்த மாதம். துலாம் ராசிக்கு இந்த ஆவணி மாச பலன் எப்படி இருக்க போகுது? மிக முக்கியமா அவங்களுடைய தொழில் வேலை எப்படி இருக்க போகுது? துலாம் ராசி உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல எப்படி இருக்கும் அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படின்ற போது, அதாவது 2 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். இப்போ வேலை நல்லா போயிட்டு இருக்கு, பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்கவங்க இந்த மாதம் பொறுமையா இருக்கணும். இந்த மாதம் கவனமா இருக்கணும். ஏன்னா ஏமாத்துக்காரர்கள் உள்ள வரக்கூடிய மாதம், கூடவே இருந்து ஏமாத்துவாங்க. ஸோ துரோகிகள் இருக்கக்கூடிய டைம் இது. அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை, நிம்மதியா போகுது அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஐயோ இப்பதானே பெருமூச்சு விட்டேன் அதுக்குள்ள இப்படி சொல்லிட்டாங்க அப்படிலாம் இல்லை, கவனமா இருந்துக்கிறது நல்லது. யாரையும் கண்மூடித்தனமா நம்பாம இருக்கணும், கவனமா இருக்கணும். இவங்க ஆல்ரெடி இப்ப என்ன பிரச்சனை சந்திச்சாங்கன்றத இன்னொருத்தங்கிட்ட சொல்லாம இருந்தது நல்லது. ஏன்னா அவன் என்ன பண்ணுவானா, உன்னை இப்படி வந்து அட்டாக் பண்ணலாம், உன்னை இப்படி ஏமாத்தலாமா போ அப்படின்றது. இது இந்த மாதிரியான விஷயங்கள கவனமா இருக்கும். இப்ப இன்னொரு கேட்டகரி என்னன்னா, ஆல்ரெடி பட்டு நொந்து அப்படிதாங்க இருக்கிறேன் நானு, என்னுடைய விஷயத்த எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு இன்னத்தை புடுங்கிட்டு போயிட்டான், கூட இருந்தவனே பிசினஸ்ல கூட இருந்து கவுத்துட்டு போயிட்டான் அப்படிலாம் ஆல்ரெடி இருக்கிறாங்கன்னா அவங்க பழைய விஷயங்களை நினைக்காம அடுத்து என்ன பண்ணலாம், இதுவும் கடந்து போகும்னு அடுத்து என்ன பண்ணலாம்னு ஒரு மூவ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆவணி மாதம் இருக்கும். அப்படி ஆல்ரெடி பிரச்சனைக்குள்ளானவங்களுக்கு. ஓகே. அண்ட் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்?
ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க. போல்டாக ஒரு முக்கிய முடிவுகள் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஆண் நபர், அதாவது ஆண் நபர்னா ஒரு 50+ ஏஜ் உள்ளவங்க, அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களா, அப்பா 2 சைடில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரோட அப்பா, அவங்க ஒரு போல்டான டிசிஷன் எடுப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. மேபி அது அவங்களுக்கு ஃபேவராகவும் இருக்கலாம், இல்லை என்னடா இவங்க இதுக்குள்ளே இன்வால்வ் ஆவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படி இருக்கலாம். ஸோ இப்படியான ஒரு முக்கிய நகர்வுகள், முக்கிய முடிவுகள் இதெல்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும். அந்த முடிவு சாதகமாக இருக்குங்களா மேம்? மோஸ்ட் ஆஃப் ஆல் சாதகமாக தான் இருக்கும். சூப்பர். அண்டு இந்த ராசிக்காரங்க துலாமுக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது? ஸோ துலாம் ராசிக்கு இந்த ஆவணி மாதம் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்ற போது பணம் வரும், ஆனால் பிரச்சனையோட தான் வரும். அப்படி இருக்கும். ஸோ ஒரு இடத்துல இருந்து பணம் வாங்குறது அவ்வளோ ஈஸியா? இப்போ சேலரி வாங்குறது கூட அவ்வளோ ஈஸியா உனக்கு? அப்படிதான் இருக்கும். இந்த மாசம் சேலரி அடுத்த மாசம் போடுறது இல்ல இந்த மாசம் சேலரி இந்த மாசமே அவங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி வரும், கொஞ்சம் புஷ் பண்ணி வரும். கொஞ்சம் புஷ் பண்ணி அதுக்கப்புறம் வரும். ஏன்னா அவங்க வந்து தரணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இப்ப இவங்களுக்கு அப்படி இருக்கு சூழல். இவங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வாங்குறதுக்கோ இவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்துறதுக்கோ அது கிடைக்கும். ஆனா ஒரு பிரச்சனையை சந்திச்சு அதுக்கப்புறம் கிடைக்கும். இவங்க வந்து வில்லிங்கா இருக்கணும், துவண்டிடக்கூடாது. அதுதான். துலாம்ல எஜுகேஷன் எப்படி இருக்க போகுது? ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பொறுமையாக நிதானமாக வந்து போகணும். இந்த பொறுமை நிதானம் எங்கே காட்டணும்னா இவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டேயும் இவங்களுடைய குரு ஸ்தானத்தில் இருக்கோம், டீச்சர்ஸ் கிட்ட, ப்ரொஃபஸர் கிட்ட, வாட் எவர் இட் இஸ், ஹூஎவர் இட் இஸ். ஏன்னா அவங்க சில அட்வைஸ் கொடுப்பாங்க, இவங்க அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதுதான். அதெல்லாம் கிடையாது, முடியாது, நான்லாம் கேட்க முடியாது, எனக்கும் அறிவு இருக்கு, நான்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அட்வைஸை வந்து கேட்கணும். அதில் வந்து கொஞ்சம் பொறுமை நிதானம் இருக்கணும். ஏன்னா இவங்க கேட்டாங்கன்னா அப்போதான் புரியும், இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, இவங்க சில வேற விஷயத்த சொல்றாங்களே, செம்மையா இருக்குது அப்படின்னு புரியும். கேட்டாதான் புரியும். அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா கொண்டு போனா நல்லது. நம்மளே எல்லாம் முடிவு எடுக்காம ஒரு 2-3 சஜஷன் கேட்டா அதுல நமக்கு ஒரு வியூ ஒன்று கிடைக்கும். அதுல பொறுமையா இருக்கணும். சூப்பர் மேம். அண்ட் இந்த துலாம் ராசிக்கு முதியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ஸோ துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கு இந்த மந்த் எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஏதாவது சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் அவங்களால பண்ண முடியும். பணம் பொருளாதாரம் சார்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்க இந்த வயசுலையும் அவங்க சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. இந்த சூழல் தான் அவங்களுக்கு உருவாகும் இந்த ஆவணி மாதம். ஸோ அதில் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. சூப்பர். அண்ட் துலாம் ராசி எப்பேற்பட்ட கடல் வழிபாடு பண்ணலாம்? ஸோ துலாம் ராசி இந்த மாதம் அவங்க எந்த கடவுளை வழிபடலாம் ஆவணி மாதம்ன்ற போது அக்னி பகவான் வழிபாடு செய்யணும். அக்னி பகவானை வழிபடணும். எப்படி மேம்? அக்னி பகவானோடனே அக்னி பகவான் கோயில். இப்ப என்னன்னா பகவான் வழிபாடுனா உடனே கோயில் கிளம்புறது கிடையாது. இருந்த இடத்துல இருந்து அந்த தெய்வங்களை நம்ம வந்து வழிபடலாம். அதுக்குதான் அந்த தெய்வங்கள் அந்தந்த ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்களோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் தெய்வங்களே நம்மளுக்கு. இயற்கை தான் தெய்வம். உலகத்துல இருக்க ஜீவராசிகள் தான் தெய்வம். அதனாலதான் வந்து பைரவரோடைய வாகனம் வைரவர் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அந்த நாய்களுக்கு நம்ம வந்து உணவளிக்கிறது, பாத்துக்கிறது, அது ஒரு தெய்வத்துக்கு செய்யற மாதிரி. எல்லாமே தெய்வம், தெய்வீகம் சார்ந்துதான். இந்த அக்னி பகவானை இவங்க எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நெருப்பு சார்ந்து, நெருப்பு அப்போ யாகங்கள்ல கலந்துக்கலாம், ஹோமங்கள்ல கலந்துக்கலாம். இதெல்லாம் கலந்துக்கும் போது அக்னி பகவானை வழிபடுறது மாதிரி தான். வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனை கிளீனா வச்சுக்கிறது, கேஸ்கெட்டை கிளீனா வச்சுக்கிறது. சில பேர் வீட்டுக்குலாம் போனீங்கன்னா எந்த காலத்துல செஞ்சாங்கன்னே அவங்களுக்கும் தெரியாது, பாக்குறவங்களுக்கும் தெரியாது. பயமா இருக்கும், வீட்டுல காஃபியே குடிக்க கூடாது. அதெல்லாம் கிளீனா வச்சுக்கிறது அக்னி பகவான் பிளஸ்ஸிங்ஸ் வாங்குற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யலாம். சூரிய பகவான் வழிபாடு கூட செய்யலாம். ஈக்குவலாக அது வந்து ஈக்குவல் ஆகும், அக்னி பகவானுக்கு ஈக்குவல் ஆகும்.
புரியுது. வழிபாடு செய்யலாம். சூரியனார் கோவிலுக்கு கூட போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் போது அவங்களுடைய ஆசைகள் என்னவோ அதில் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும். அவங்களுடைய ஹேபிட் எதெல்லாம் கெட்ட ஹேபிட்டோ அதெல்லாம் வந்து பியூரிஃபை ஆகும். அவங்களுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அவங்களுடைய நாலேஜும் சரி அவங்களுடைய வெல்த்தும் சரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த அக்னி பகவான் வழிபாடு இந்த மாதம் செய்யணும். ஆவணி மாசத்துல இந்த விருச்சிக ராசிக்கு தொழில் எப்படி இருக்க போகுது, வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ ஆவணி மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுச்சுவேஷன் வந்து மாறும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு சாதகமாக மாறும்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு பெண் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தொழில் சார்ந்த இடங்களில் அது ஆண் நபராக இருந்தாலும் சரி பெண் நபராக இருந்தாலும் சரி. இவங்களுடைய மேபி இவங்களோட பாஸ் வந்து ஒரு ஃபீமேலாக இருக்கலாம். இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண் கிட்ட இருந்து அவங்க வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கலாம். ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கலாம், இன்ஸ்பிரேஷன் கிடைக்கலாம். இப்படியான விஷயங்கள் அவங்களோட வேலை தொழில் சார்ந்த வேலை தொழிலை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ அப்படி ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது. இவங்களும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட வேலையில் எப்படி இருக்கணும், தொழில் எப்படி இருக்கணும், அது ரீஅலைன்மெண்ட் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, அதனால அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் பார்க்குறது, இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த ஆவணி மாதம். ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவாங்க. சூப்பர் மேம். நம்ம இவங்களுடைய வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஸோ விருச்சிக ராசிக்கு ஆவணி மாதத்தில் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது கடந்து வருவாங்க. இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு கடந்து போவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை பிரியக்கூடிய ஒரு சூழலில் இருந்தாலும் கூட சரி, ஓகே நம்மளும் எவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டோம், இதுக்கப்புறம் விதிவிட்ட வழி என்ன நடக்குதோ நடக்கட்டும், மேற்கொண்டு நம்ம பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தன்மை, மன ரீதியான அந்த நிலை வரும் அவங்களுக்கு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க ரிலேஷன்ஷிப்பில். ரொம்ப உணர்ச்சி பட்டதாலேயே பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு ரிலேஷன்ஷிப்பில், தொட்டத்துக்கெல்லாம் நான் வந்து கோச்சிப்பேன், இல்லை என்னோட பார்ட்னர் கோச்சிப்பார், இதனால பிரச்சனை ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. ஸோ 2 பேருக்குள்ளேயும் அது இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை அப்படின்லாம் இருக்கிறாங்கன்னா இந்த மாதம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ப்ராசஸை வந்து 2 பேருமே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது ஓகே நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், முதல்ல நம்ம ஹீல் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பை சரி செய்யறதை பற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். சூப்பர் மேம். விருச்சிக ராசிக்கு பண வரவு எப்படி இருக்கும்? ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் பொருளாதாரம் நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி தரக்கூடியதாக கண்டிப்பாக வந்து இருக்கும். ஒரு கடன் பிரச்சனையே இருக்குன்னா கூட அதை தீர்க்கறதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். சின்ன சின்ன கடன்னா இப்போ இந்த மாதம் வந்து இஎம்ஐலாம் கட்டணும், கமிட்மெண்ட் இருக்குது, எப்படி கட்ட போகிறேன்னு தெரியல, ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு மன நெருடல் இருந்துன்னா அதெல்லாம் வந்து டேலி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ எதெல்லாம் நினச்சி பயப்படுறாங்களோ பணம் சார்ந்த விஷயங்களில் அதுக்கெலாம் வந்து பயப்பட வேண்டாம், அந்த அளவுக்குலாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் சரியாகிடுச்சு அப்படின்ற ஒரு நிம்மதி வந்து கிடைக்கும். நிம்மதி பெருமூச்சு விடலாம், அப்படியான சூழல் உருவாகும். சூப்பர் மேம். இப்போ விருச்சிக ராசியில் படிக்கிற குழந்தைங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் ஆவணி மாதம் அப்படின்ற போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். ஹார்ட் பிரேக்ஸ் வந்து சந்திப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து ஏதோ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, என்னவோ ரிசல்ட் நினைப்பாங்க, வரக்கூடிய ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கலாம் மேபி. இல்லை படிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படலாம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரச்சனை வர்றது, இல்லை அவங்களுடைய குருமார்கள் கிட்ட இருந்து ஏதாவது திட்டு வாங்குறது, பிரச்சனை வர்றது, லைக் இந்த மாதிரியான ஒரு மனம் சார்ந்த பிரச்சனை படிக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் அவங்க வந்து மனசில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, இது நிரந்தரம் கிடையாது, இது ஜஸ்ட் டெம்பரவரியாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை சோதனை மாதிரி வந்திருக்கு, அதனால் இது பெருசாக எடுத்துக்க வேண்டாம், அதை மட்டும் அவங்க வந்து கிளியராக எடுத்துக்கணும். அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா பேரண்ட்ஸ் தான் அவங்களோட ப்ரெஷர் தான் இவங்களுக்கு பயத்தை உண்டாக்கிடுமே. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அப்போ பேரண்ட்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட அதை பற்றி ரொம்ப பெருசாக பாதர் பண்ணிக்கோ, பயப்பட வேணாம், அதெல்லாம் சரியாகிடும் அப்படின்ற ஒரு மனநிலையோட அணுகணும். சூப்பர் மேம். இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிறதே ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸ்கூலே வேண்டாம், நான் வேறு ஸ்கூலுக்கு போகிறேன், நீங்கள் சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகலை, டீச்சர்ஸ் செட் ஆகலைன்னா சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட மனநிலையில் இருந்தாங்கன்னா அவங்க அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க? கண்டிப்பாக வெளியே வருவாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அதுதான், இது எதுவுமே அவங்க மனசில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள்
மனம் ரீதியான ஒரு தவிப்பு, இதெல்லாம் வந்து பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி தான். அது அந்த நேரத்துக்கு வரும், போயிடும். இப்போ விருச்சிக ராசியில இருக்க முதியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து எவ்வளோ தான தர்மம் செஞ்சாங்களோ அதற்கான பலன்கள் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. மேலும் வந்து அவங்க கோவில்களுக்கு நன்கொடை வழங்குறது, இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பணம் கொடுத்து உதவி பண்ணுறது, இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி எங்கெங்க நான் பண்ணுறது, எனக்கு யாருன்னா பண்ணுவாங்களான்னு இருக்கிற நிலைமை அப்படி இருக்குதுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஏன்னா இவங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு செஞ்சுருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு இல்லாத நிலைமை இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் அப்போ தான் உணர்வாங்க, உண்மையாக நம்ம செஞ்ச தர்மம் நம்ம தலை காக்குது தான், அது வந்து பொய்யெல்லாம் கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான உதவிகள் வந்து சேரும். விருச்சிக ராசி இப்பேற்பட்ட கடவுள் வழிபாடில் ஈடுபடலாம். ஸோ விருச்சிக ராசி இந்த ஆவணி மாதத்துல எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்றது போது வருண பகவானை வழிபடணும். ஸோ வருண பகவான், அப்போ மழை பெய்யும் போதெல்லாம் ஓம் ஸ்ரீ வருண பகவானை போற்றி இந்த மாதிரி வந்து சொல்லலாம், மந்திரம் சொல்லலாம். ஒரு 108 முறை, 54 முறை, 21 முறை தாராளமாக வந்து சொல்லலாம். ஸோ அந்த வருண பகவானை வந்து வழிபடணும். அப்போ மழைக்கு வந்து மரியாதை செலுத்தணும், தண்ணீருக்கு மரியாதை செலுத்தணும். வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வந்து பூஜை ரூம்லலாம் வந்து தீர்த்தம் வைப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து வருண பகவானை மந்திரம் உச்சரித்து கூட அந்த தீர்த்தத்தை வந்து குடிக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி கூட தேவையில்லாமல் டேப்லாம் ஓப்பன் பண்ணி விடுறது, தண்ணி வேஸ்ட்டாக போகாமல் பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து செய்கிறதுனால இன்னும் வருண பகவானுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து செய்கிறதுனால இவங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு விஷயத்த சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, அதை எப்படி சக்ஸஸ் பண்ணலாம், என்ன பண்ணால் அது வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்கும், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க. அது எல்லாமே ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சில விஷயங்களை மன்னிக்கிறதுக்கான பக்குவம் ஏற்படும். மன்னிக்க முடியாதனால தான் மன உளைச்சலுக்குள்ளே ஆளாயிருப்பாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் மன்னிச்சு வெளியே வந்துடுவாங்க. அண்ட் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, அந்த விஷயங்கள் வந்து வெளியே வரும். ஒரு விரக்தி நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருண பகவான் வழிபாடு மனதில் ஒரு கிளர்ச்சியை கொடுக்கும். சரமம் தனுசு ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? மிக முக்கியமாக அவங்க தொழில் வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ தனுசு ராசி அவங்களோட தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, வேலையில் ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்கும், ஒரு குழப்பமான சூழல் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதம் அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இவங்களை சுற்றி ரூமர்ஸ்லாம் பேசுவாங்க, தப்பாக யாராவது இவங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க, இப்படியான விஷயங்கள் நடக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கூட அந்த சுற்றி இருக்கிறவங்க இவங்க பண்ணுற பிஸ்னஸில் ஏதோ இல்லீகலாக பண்ணுறாங்க, ஏதோ வந்து ஏமாத்துறாங்க கஸ்டமர்ஸை, இப்படியெல்லாம் கூட பேசுவாங்க. உண்மை அது இருக்காது. ஆனால் இந்த மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் அவங்க வந்து கேட்குற மாதிரி இருக்கும், கிரிட்டிசிசம்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட் கடவுள் அருளால் அதெல்லாம் போய் இதெல்லாம் நான் கிடையாது, நான் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணலை அப்படின்றத அவங்க நிரூபிச்சிருவாங்க. நான் ஒரு நியாயமான ஆள் அப்படின்றத நிரூபிப்பாங்க. அது இந்த ஆவணி மாதத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படி வந்து நடக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சோதனையாகவும், செகண்ட் ஆஃப் வந்து சாதனையாகவும் நடக்கும். சூப்பர் மேம். அண்ட் இப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் இருக்கும்? ஸோ தனுசு ராசிக்கு ஆவணி மாதத்தில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பழைய காதல் துளிர்விடும் அப்படின்னு சொல்லலாம். பழைய நட்பு வட்டாரங்கள்லேருந்து அவங்களுக்கு வந்து கால் மெசேஜ் அதெல்லாம் வந்து வரலாம். ஸோ அப்படி உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது எக்ஸாக மாறி இருக்கு அப்படின்ற போது, இல்லை அது கரண்ட்டில் வந்து அகைன் கரண்ட் ரிலேஷன்ஷிப்பாக மாறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்கன்ற போது கூட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், 6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், மீண்டும் அந்த சந்தோஷம்லாம் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் தெரியல, நாங்கள் எப்போ அந்த மாதிரி அந்யூன்யமாக இருப்போம் தெரியலன்ற போது இந்த ஆவணி மாதம் அதற்கான விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ பழைய சந்தோஷங்கள், பழைய அழகான நினைவுகள், தருணங்கள் அதெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் மீட்டெடுக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்க இருக்கு. இப்போ தனுசுக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது? ஸோ தனுசு ராசிக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக ஒரு 7 மாதங்களா 7 வருடங்களா இப்போ பெரிய பணம் ரீதியான விஷயங்கள்லாம் டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது 7 வருடங்கள், சின்ன சின்ன பணம் ரீதியான விஷயங்கள்னா 7 மாதங்கள் அப்படி எடுத்துக்கணும்.
அப்படி இருந்தவங்களுக்கு, வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அறுவடை காலம்னு சொல்லலாம். ஸோ விதைச்சவன் அறுவடை பண்ணுவான். அப்போ இவங்க என்ன விதைச்சிருக்காங்களோ பணம் பொருளாதாரம் சார்ந்து அதுக்கான அறுவடை இந்த மாதம் அவங்களுக்கு நடக்கும். இவங்களும் நம்பிக்கையோட இருக்கணும். நம்மளுக்கு நடக்கும் அப்படி நம்பிக்கையோட இருந்தா மட்டும்தான் நடக்கும். தனுசு ராசியில இருக்க குழந்தைங்களுடைய எஜுகேஷன் எப்படி மேம் இருக்கும்? ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆவணி மாதம் அவங்களுக்கு ஒரு சாலிடான ஆஃபர் வந்து கிடைக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக நான் ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன், எனக்கு வரல, அதனால் வந்து நான் படிக்காமலே இருக்கிறேன், ஸோ வேறு எங்கேயும் நான் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் சரி, ஓவர்சீஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சரி, எனக்கு அங்கே எல்லாமே ஓகேவாயிடுச்சு, ஆனால் வந்து எங்களுக்கு ஃபினான்ஷியலி கொஞ்சம் ட்ரபிளாக இருக்குது அப்படின்றாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சாலிடான பிகினிங் இருக்குது. ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். சில பேருக்கு அவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு சாலிடான ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்க பசங்க கூட ஏதாவது ஒரு புதிய க்ரியேட்டிவிட்டியை உருவாக்குவாங்க அவங்களுடைய ஸ்டடீஸில். தனுசு ராசியில் இருக்க முதியவர்களுடைய வாழ்க்கை எப்படி மேம் இருக்கும்? ஸோ தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிப்பாங்க, தன்னைத்தானே இன்ஸ்பிரேஷனாக பார்ப்பாங்க. நான் என் ஊரில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக பார்க்கணும், நானே இன்ஸ்பிரேஷன் தான். என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ பாதையை கடந்து வந்திருக்கேன், இதெல்லாம் நான் கடந்து வந்ததே பெரிய விஷயமாச்சு. அப்போ என்ன நானே இன்ஸ்பிரேஷன், என்னுடைய வேர்ல்டு வேர்ஷன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்போ அதை பார்த்து இனி இருக்கக்கூடிய ஃப்யூச்சரை நான் கடந்து போவேன் அப்படின்னு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்களே பண்ணிப்பாங்க. நிறைய தைரியமான முடிவுகள் எடுப்பாங்க, தைரியமான காரியங்கள் இறங்குவாங்க, தனியாலாம் வந்து டூர் போயிட்டு வருவாங்க. நிறைய அட்வென்ச்சரஸான விஷயங்களை இந்த மாதம் அவங்க செய்யறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். தனுசு ராசியில் கடவுள் வழிபாடு எந்த கடவுளை வழிபட்டு அவங்க வாழ்க்கை மாறும் மேம்? ஸோ தனுசு ராசி இவங்க எந்த கடவுளை வழிபடலாம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, பரசுராமனை வந்து வழிபடணும். விஷ்ணு பகவானுடைய 10 அவதாரம், தசாவதாரத்தில் வரக்கூடிய பரசுராம அவதாரம், அந்த பரசுராமரை வந்து இவங்க வழிபடணும். இந்த பரசுராமரை இவங்க இந்த மாதம் வழிபடுறதுனால இவங்க வந்து மற்றவங்களுக்கு என்ன பாடம் புகட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்களால புகட்ட முடியும். ஒரு டீச்சிங் ஜாப்லலாம் இருக்கிறாங்கன்னா இன்னும் அவங்களோட டீச்சிங் எபிலிட்டி அலாதியாக இருக்கும். ஸோ இவங்களுடைய ஸ்கில்ஸை வந்து பெருசாக டெவலப் பண்ண முடியும். மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவங்களுடைய உடல் ரீதியான உழைப்பு எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து அதை சரியாக செய்வாங்க. அதற்கான எனர்ஜி அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆன்மாவுக்கும் சரி, அவங்களுடைய மனதுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இந்த பரசுராமர் வழிபாடு இவங்க இந்த ஆவணி மாதம் செய்யணும். மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம் மிக முக்கியமாக அவங்களுடைய வாழ்க்கையில் தொழில் வேலை எப்படி இருக்கும்? ஸோ மகர ராசி இவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னா, ஒரு நியூ பிகினிங் இருக்குது. இப்போ வேலையே கிடைக்கலன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் வேலை கிடைக்கும். ஸோ தொழிலில் வந்து ஒரு முடக்கம் இருந்திருக்கும். ஆடி மாதத்துலலாம் ரொம்ப ஏன்டா ஆடி மாதம் வருது அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. ஆடி மாதம் வருது, ஒன்றுமே வியாபாரமே இல்லை, அவங்களுக்கு அந்த ஆவணி மாதம் வந்து அப்பா இப்போ ஓகே நல்லா வியாபாரம் போகுது, சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு நிம்மதி ஏற்படும். ஸோ ஏதோ ஒரு நியூ பிகினிங் இந்த மாதம் அவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல இருக்குது. சந்தோஷமான தகவல்கள்லாம் கிடைக்கும், மனசு சந்தோஷமாகும். சூப்பர். அப்போ வேலையில் இருக்கவங்க, தொழில் பண்ணுறவங்க ஜாலியாக இருக்க போகிறாங்கன்றது தெரியுமா மேம்? இப்படி ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் இருக்கும்? ஸோ மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆவணி மாதத்தில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ட்விஸ்ட் நடக்க இருக்குது. அது கொஞ்சம் ரெடியாக இருக்கணும் அவங்க. அது சில பேருக்கு சாதகமாக இருக்கும், சில பேருக்கு பாதகமாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிச்சயமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போது அதில் ஒரு எதிர்பாராத ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து நடக்கும். அவங்க டாக்ஸிக்கா இல்லாம ஆயிடுவாங்க, இல்ல அவங்களே இல்லாம ஆயிடுவாங்க. ஆமா, ஏதோ ஒண்ணு நடக்கும். நல்லா போயிட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அடிக்கும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2 பேருக்குள்ள அடிச்சுக்க மாட்டாங்க, மற்றவங்களால ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ ஏதோ ஒரு திருப்பு முனை, ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நல்லது நடந்தா பிரச்சனை இல்லை, கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு. ஆமா, கவனமா கெட்டது நடந்தா அப்ப கவனமா இருந்தா கொஞ்சம் அதனுடைய தன்மையை வந்து நம்ம குறைச்சிக்க பார்க்கலாம். கண்டிப்பா தாக்கத்துல இருந்து தப்பிச்சிடலாம். இப்பேற்பட்ட மகர ராசியில பண வரவு எப்படி மேம் இருக்கும்? ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஆவணி மாதம்ன்ற போது,
ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க குடும்பத்துக்கு ஏதாவது அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா பணம் ரீதியாக கண்டிப்பாக செய்ய முடியும். அண்ட் சொத்து தகராறுலாம் இருக்குன்னா ஓரளவுக்கு சமரச பேச்சுவார்த்தை வந்து நடக்கிறதுக்கான விஷயங்கள் நடக்கும். வீட்டில் இருந்து அவங்களுக்கு பணம் ரீதியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி சைட்லேருந்து, அப்பா அம்மா சைட்லேருந்து, இல்லை மாமனார் மாமியார் சைட்லேருந்து யாரோ ஒருத்தவங்க ஃபேமிலி ரீதியாக அவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். சில பேருக்குலாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சொத்து இருக்குது, எனக்கு எவ்வளோ வரும்னு தெரியல, எனக்கு வருமா வராதனே தெரியல அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரும், இவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டிலாம் கிடைக்கும். இப்பேற்பட்ட வாழ்க்கையில் அவங்கள குழந்தைங்க அப்படின்றவங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை எஜுகேஷன் எப்படி இருக்கும்? ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது படிப்பில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க, படிப்பில் லாயலாக இருப்பாங்க. நம்ம அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அம்மாவுக்கு நம்ம லாயலாக இருக்கணும், அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி நம்ம படிப்பில் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படி வில்லிங்காக இருப்பாங்க. அதே மாதிரி பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் அம்மாக்களாக இருந்தாலும் சரி, இவங்க தட்டி கொடுத்து அவங்கள வேலை வாங்கினா அவங்களுடைய பசங்க வந்து ஸ்டடீஸில் நல்லா பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் கண்டிப்பாக முதியவர்கள் அப்படின்றவங்க இருப்பாங்க. முதியவர்களுக்கான வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க எப்படி இந்த வாழ்க்கையில் இந்த ஆவணி மாதத்தில் சமாளிக்க போகிறாங்க? மகர ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் இமோஷ்னலி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. உணர்ச்சி வசப்படக்கூடாது, பார்க்குறதுக்கு எல்லாம் சந்தோஷப்படுறது, இல்லை பார்க்குறதெல்லாம் நம்பி அழுகுறது. இப்போது சில பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீரியலை பார்த்து நம்பி அழுவாங்க. அது எல்லாருமே நம்ம பார்த்தது தான். அது எஸ்பெஷலி 90s கிட்ஸ்லாம் பார்த்தே வளர்ந்தோம். இப்போ ட்ரெண்டு எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபோனில் வர ரீல்ஸை பார்த்து உண்மை நினச்சி அழுகுறது. அதுவும் இப்போல்லாம் இன்னும் கொடுமை, ஏஐ ரீல்ஸை உண்மை நினச்சி அழுகிறது. அப்படிங்களா? ஆமாம், இதெல்லாம் வந்து நம்மளோட இமோஷன்ஸை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம். இமோஷனலி நம்ம இம்பேலன்ஸ்டாக இருக்கோம்னு அர்த்தம். எதையும் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேரை கெட்ட நபர்களை கெட்ட விஷயங்களை நல்லதுன்னு நினச்சி ஊழ்ந்துருவாங்க, நல்ல நபர்கள் நல்ல விஷயங்களை கெட்டதுன்னு நினச்சி விலகிடுவாங்க. இந்த எமோஷன் இம்பேலன்ஸ் இருக்கிறதால இப்படியான ஒரு பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதம். மேம், இப்பேற்பட்ட ஒரு மகர ராசி எந்த கடவுள் வழிபாடு பண்ணால் அவங்க பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம்? ஸோ மகர ராசி எந்த தெய்வ வழிபாடு இந்த ஆவணி மாதம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்வதி தேவி வழிபாடு. ஸோ அம்மன் வழிபாடு பண்ணலாம். எந்த ரூபத்தில் வேணாலும் அம்மனை வந்து எந்த ரூபத்தில் நம்ம வழிபட்டாலும் அவங்க பார்வதி தேவி தான். ஸோ அம்மன் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். துர்கை அம்மன் வழிபாடு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அவங்களுடைய எதிரிகள் தொல்லையிலேருந்து வந்து விடுபடலாம். அவங்களுடைய வெற்றிக்கு நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த தடைகள் வந்து உடைப்படும். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அலாதியாக இருக்கும். அவங்களுடைய உடல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், மன ரீதியான வலிமையாக இருக்கட்டும், ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் அது அதிகமாகும். இவங்களுக்கு மட்டும் அதிகமாகாமல் இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் இவங்க பார்ட்னர்ஸ்க்கும் அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே உள்ளே வர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்வதி தேவியை வழிபடுறதுனால இவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் இந்த மாதம் வந்து கிடைக்கும். சாராமம், கும்ப ராசி இந்த ஆவணி மாதம் அவங்களுடைய தொழில் வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ கும்ப ராசி இந்த ஆவணி மாதம் அவங்களோட தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப சமத்து அப்படிலாம் இருந்தாங்கன்னா போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆமா, அப்படி இருக்கக்கூடாது. சொல்லி கூட அனுப்ப மாட்டாங்க. சொல்லி அனுப்பிச்சா தெரிஞ்சுப்பாங்களே, இதனால தானே சொல்லாமலே அனுப்புவாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு என்னன்னா வேற ஏதோ பிரச்சனை, ஆகும்போது கடைசி இருக்க தெரியாது, நல்லவங்களா இருக்கிறது தான் பிரச்சனைன்னு. அப்போ அது வந்து இல்லாமல் பார்த்துக்கணும். மோஸ்ட்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண பார்ப்பாங்க. இந்த மாதம் சாணக்கியத்தனத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு செஸ் கேம் மாதிரி விளையாடினாங்கன்னா அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல அவங்களால தப்பிச்சுக்க முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி நல்லவனா மட்டும் இல்லாம வல்லவனா இருந்தா தப்பிச்சுக்கலாம். சூப்பர் மேம். மேம், இப்பேற்பட்ட ஒரு கும்பராசி அவங்களுடைய வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் இருக்கும்? ஸோ கும்ப ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்ன்றது பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பை ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு போவாங்க. ரெண்டு பேருமே சும்மா வந்து கண்ணே மணியை கொஞ்சிக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க.
இங்க பணம்ன்ற ஒரு விஷயம் வேணும். பணம் இருந்த நம்மளுக்கான அத்தியாவசிய தேவைகள் இருந்தாதான் ரிலேஷன்ஷிப் கூட கரெக்டா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுப்பாங்க. ப்ராக்டிக்கலான மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. 2 பேருமே ப்ராக்டிக்கலான முடிவுகள் எடுப்பாங்க. ஃபேமிலி டு ஃபேமிலிக்கு வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜாக கொண்டு போனோம், அதுக்கு என் ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க, ஏன் ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்படியான திங்கிங்கில் வந்து போவாங்க. இப்படி ப்ராக்டிக்கலான விஷயங்கள் எல்லாம் நடத்துவாங்க, அந்த ஆக்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. கும்பராசிக்கு பண வரவு எப்படி மேம் இருக்கும்? ஸோ கும்பராசி பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக அது நல்லாவே இருக்கும், டெவலப்டாக இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் பணம் வந்து வரவுக்கு அதாவது தேவைக்கு அதிகமாகவே வரக்கூடியதாக இருக்க போகுது இந்த மாதம். அது உண்மையாக நம்பி அதற்கான உழைப்பு கொடுத்தா வரும். இப்போ பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் அப்படியே நீங்கள் சொல்லிட்டா வந்துருமா, இன்னொரு கேட்டகரி என்ன, இப்படிதான் மாதம் சொல்கிறீங்க எங்கே வருது அப்படின்னுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் அவங்க சைட்லேருந்து உணர மாட்டாங்க, நம்ம என்ன எஃபர்ட் போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்க நம்ம என்ன எஃபெக்ட் போட்டிருக்கோம் அப்படின்றத உணர மாட்டாங்க. நம்பிக்கையோட எஃபர்ட் போட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா சம்பாத்தியம் இந்த மாதம் கிடைக்கும், பணவரவு கிடைக்கும். மேம் இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா வீட்டில் குழந்தைங்க அப்படின்றவங்க இருப்பாங்க, அவங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்கும்? ஸோ கும்பராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுடைய பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு 2 மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, இல்லை எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த பாதையை இதுதான் சரியான பாதை அப்படின்றத அவங்களுக்கு அவங்க வழிகாட்டணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க இவங்க அப்படி இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு எந்த பக்கம் போறது தெரியல, என்னுடைய பாதை என்ன, என்னுடைய கோல் என்ன, என்னுடைய லைஃப், ஏன்னா இது பேஸ் பண்ணி தான் அவங்க லைஃபே இருக்கு. ஸோ அதனால என்னன்னு தெரியல. அப்போ கரெக்டான ஒன்று குரு கிட்டேயோ இல்லை அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை அதற்கு ஈடான நபர்கள் கிட்டேயோ சஜஷன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இவங்களுக்கு வந்து முடிவு எடுக்க முடியாத டைம்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. கரெக்டான டிசிஷன் மேக்கிங் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றீங்க. சூப்பர் மேம். இப்பேற்பட்ட கும்பராசி அவங்க வீட்டில் இருக்க பெரியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ கும்பராசியில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்ன்ற போது அவங்களுக்கு கொஞ்சம் மற்றவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நானே சமைச்சிக்கிறேன், நானே உழைக்கிறேன், நானே வேலையெல்லாம் பார்க்குறேன், நானே கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு கை கொடுக்க ஆள் இல்லை, என் பசங்க கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பசங்க கொடுக்கலனாலும் பசங்க ஸ்தானத்துல யாராவது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. எதிர் வீட்டுல இருக்கவங்களோ பக்கத்து வீட்டுல இருக்கவங்களோ கண்டிப்பா நெய்பர்ஹுட்ல இருந்து சப்போர்ட் கிடைக்கும், பசங்க கிட்ட இருந்து கூட சப்போர்ட் கிடைக்கும். இவங்களுக்கு தேவையான அந்த ஆதரவு இந்த மாதம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால எதை பத்தியும் கவலைப்படாம பயப்படாம இருக்கிறது நல்லது. கும்பராசி எப்பேற்பட்ட கடவுள் வழிபாடுல ஈடுபடலாம்? ஸோ கும்பராசி எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்றத பார்க்கும்போது காயத்ரி தேவியை வந்து வழிபடலாம். இந்த காயத்ரி தேவின்றவங்க வந்து நம்ம எவ்வளோ பார்வதி தேவியினுடைய சொரூபத்தை வந்து கும்பிட்றோம், அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த டிவைன் பவருக்கே ஒரு சுப்பீரியர் காடஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ மந்திரங்கள் இருக்கு, லட்சக்கணக்கான மந்திரங்கள் இருக்கு இல்லையா. ஆனா அந்த மந்திரங்கள்லாம் ஒரு மந்திரம் சொல்லும் போது அதுக்கு எல்லாத்துக்கும் ஈடாயிடும். மந்திரங்களே தெரியாதவங்க கூட ஒரே மந்திரத்தை கற்று வச்சுக்கிட்டா போதும், காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னா எல்லா மந்திரங்களும் சொன்னதுக்கு ஈடாயிடும். ஆமா, அந்த அளவுக்கு காயத்ரி தேவின்றவங்க டிவோஷனல் எம்ப்ரஸ், அவங்க டிவைன் எம்ப்ரஸ். ஸோ அந்த காயத்ரி தேவியை அவங்க வழிபடணும் இந்த மாதம். வழிபடுறதுனால எப்படி வழிபடலாம்? காயத்ரி தேவி கோவிலுக்கு ஓடணும் அதெல்லாம் தேவையில்லை, காயத்ரி மந்திரங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு சில பேருக்கு விநாயகரை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு முருகரை பிடிக்கும், சிவனை பிடிக்கும், அம்மனை பிடிக்கும், ஹனுமாரை பிடிக்கும், சாய்பாபாவை பிடிக்கும். எல்லா தெய்வங்களுக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கு, சரிங்களா? அப்போ எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த தெய்வத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லியும் சொல்லுங்க, சொல்லி வழிபடுங்க. அப்ப அந்த காயத்ரி தேவியினுடைய பிளஸிங்ஸும் சேர்ந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வழிபடணும். இப்படி வழிபடுறதுனால அவங்களுடைய ஆன்மீக ரீதியான அந்த ஞானம் அதிகமாகும், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அதிகமாகும், அவங்களுடைய அமைதி வந்து மன ரீதியான ஒரு அமைதி கிடைக்கும். அண்ட் ஒரு காரியம் பண்ணுறாங்கன்னா அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதை அவங்களால உணர முடியும். அண்ட் அவங்களால தெய்வங்கள் இறைசக்தியோட கனெக்ட் பண்ண முடியும். அப்படியான ஒரு சப்போர்ட் கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த காயத்ரி தேவி வழிபாடு செய்யணும். மீன ராசி இந்த
ஆவணி மாதம் மிக முக்கியமாக அவங்களுடைய தொழில் வேலை எப்படி இருக்க போகுது? ஸோ மீன ராசிக்கு ஆவணி மாதம் தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொழிலதிபராக இருக்காங்க, தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட ஸ்டாஃப்ஸோட வேலையை இவங்க சேர்த்து செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை ஸ்டாஃப்ஸுக்கு வேலை சொல்லி இவங்க டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படி வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை இவங்க அந்த மேற்பார்வை பார்க்கறதா இருக்கட்டும், இப்படியான விஷயங்களே டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதிகமாக வந்து வேலை பளு வந்து நடக்கும், நிறைய இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லவே வேணாம், பாஸ்கிட்ட வந்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வேலை வந்து இப்போ ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா கூட கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. லாபம்லாம் ஒரு பக்கம் நல்லா இருக்கும், வருமானம்லாம் இருக்கும். ஆனால் அந்த வேலை 10 பேர் செய்கிற வேலையை ஒரே ஆள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதம் வந்து கஷ்டமாக இருக்கும். அப்படி நம்ம இவங்களுடைய வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் இருக்கும்? ஸோ மீன ராசி இவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைனா வந்து ஏன்டா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஆல்ரெடி அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்ற போது அதற்கான வழியை வந்து தேடுவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால வேலையில் பிரச்சனை, அதனால வந்து பணம் ரீதியாக பிரச்சனை, இந்த ஒரு விஷயத்தால என் லைஃப்ல எல்லா ஏரியாஸும் சுற்றி அடிக்குது, பிரச்சனையா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து மீண்டு வரதுக்கான வழியை தேடுவாங்க. இல்லை ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் வந்து அப்படிலாம் பிரச்சனை இல்லை, ரொம்ப வந்து நாங்கள் அந்யோன்யமாக இருக்கோம், அதை வந்து எல்லாருக்கும் ஸ்டேட்டஸ் வச்சு காமிச்சுன்னுக்கிறோம் அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதெல்லாம் அடக்கி வச்சுக்கிறது நல்லது. ஆமாம், மற்றவங்க கண்ணடி பட்டுரும், வாட் எவர் இட் இஸ், எதனா ஒன்று ஆகும், இவங்களுக்குள்ள இங்க அடிச்சுக்கிட்டு மாயிற அந்த சண்டை போட்டு மண்டை உருள்ற அளவுக்கு ஆயிடும். ஸோ அதனால கவனமா இருக்கணும். நல்ல அந்யோன்யமா இருக்காங்கன்னா அது அவங்களோட வச்சுக்கிறது நல்லது. வெளியே ஷோ ஆஃப் பண்ணாங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. மேம் இப்போ மீன ராசிக்கு கண்டிப்பா பண வரவு அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும். அப்படி மீன ராசிக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது? ஸோ மீன ராசிக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ற போது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், வேலை பிஸ்னஸ் ரீதியான இடங்கள்ல நல்ல வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். பணத்தின் மேலே அவங்களுக்கு அதிக விருப்பம் இருக்குது. சில பேர்லாம் வந்து பணமா இல்லை அம்மா அப்பாவா இல்லை எது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், எது மனுஷனா பணமா அப்படிலாம் கேட்டால் பணம் தான், எதாக இருந்தாலும் அந்த சாய்ஸ் பணம் தான் போயிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இவங்களுக்கு பணத்தின் மேலே ஒரு மோகம் இருக்குது, பணத்தின் மேலே ஒரு ஆர்வம் இருக்குன்னா அதற்கு வந்து ஏன்னா யூனிவர்ஸ் வந்து எப்போவுமே யாராவது எதன் மேலாவது மோகம் வச்சுருக்காங்கன்னா அந்த மோகத்தை வந்து நிவர்த்தி பண்ணியும் கொடுத்துரும். பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நிவர்த்தி பண்ணியும் கொடுக்கும். ஸோ இவங்க பணத்தின் மேல மோகம் இருக்குன்னா அப்போ அது நிவர்த்தி வந்து ஆகும் இந்த மாதம். அதுக்கப்புறம் பிரச்சனையா இல்லை சேஃபர் ஜோனான்றது பின்னாடிதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க எந்த அளவுக்கு மோகத்தை வச்சிருக்கிறாங்கன்றதை பொறுத்து தெரியும். மேம் இப்போ ஏற்பட்ட காலகட்டத்தில் மீன ராசியில் இருக்க குழந்தைங்களோட எஜுகேஷன் எப்படி மேம் இருக்கும்? ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பெரியவங்க பேச்ச கேட்பாங்க. நம்ம ஒரு ராசியில பார்த்தோம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம், ஆனால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. சமத்துவங்க. ஆமாம், பெரியவங்களுடைய சஜஷன் கேட்பாங்க, டீச்சர்ஸோடைய சஜஷன் கேட்பாங்க, வீட்டில் இருக்கவங்களோட சஜஷன் கேட்பாங்க. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல குரு எனக்கு அமையணும் அப்படின்றதும் வேண்டிப்பாங்க. சூப்பர். ஸோ ஒரு குருமார்களை தேடி போகக்கூடிய பயணமும் இவங்களுக்கு வந்து தொடங்கும் இந்த மாதம். சூப்பர். மேடம், மீன ராசியில் இருக்க பெரியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மீன ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருப்பாங்க. என்னை தேடி வரவங்களுக்கு நான் வாரி வாரி அன்பு கொடுக்குறேன், என்னை தவிக்க விட்டு போனாலும் அவங்களுக்கு நான் வந்து சாபமோ எதுவும் விட மாட்டேன், என்ன நான் திருத்திக்க பார்க்குறேன், இல்லை எனக்கு நான் அன்பை கொடுத்துக்கிறேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக. ஸோ இப்படி தான் இருப்பாங்க, ரொம்ப லவ் அண்ட் கம்பேஷனாக இருப்பாங்க. இவங்க ஆண் நபராக இருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெண் கிட்ட இருந்து அந்த மாதிரியான ஒரு அன்பு கிடைக்கும். அது மகளாக இருக்கலாம், அவங்களுடைய சிஸ்டராக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பெண் நபர்கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த அன்பு கிடைக்கும். இவங்க ஒரு பெண் நபராக இருக்காங்கன்னா இவங்க மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அமையும். மீனராசி எப்பேற்பட்ட கடவுள் வழிபாட்டில் ஈடுபடலாம்? ஸோ மீனராசி இவங்க எந்த தெய்வ வழிபாடை மேற்கொள்ளலாம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது கங்கா தேவி என்னுடைய வழிபாடு மேற்கொள்ளலாம். ஸோ கங்கையினாலே நீரினுடைய ஆதாரம். ஆப்வியஸ்லி மீனமும் வந்து நீர் ராசி.
ஸோ அப்போ இந்த மாதம் அவங்க நீரினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய கங்காதேவியை வழிபடுறதுனால நிறைய நன்மைகள் நடக்கும். ஓகே, கங்காதேவி கோவில்லாம் நிறைய இருக்கு. இந்த கங்கை அம்மன் அப்படி கோவில்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கோவிலுக்குலாம் போயிட்டு வரலாம். கங்காதேவி கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இப்போ பெங்களூர்லாம் போனால், நம்ம மைசூர்ல எல்லாம் போனால் காவிரி ஆற்றுப்படுகையிலே கோவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீர் சார்ந்து, நீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்ப்படுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், அம்மன் கோவில்கள், இங்கெல்லாம் போய் அவங்க வந்து வழிபடலாம். அண்ட் எங்கேயும் போக முடியாது கோவிலுக்கெல்லாம், எனக்கு வேலை இங்கே ஒர்க் அதிகமாக இருக்குது, டைட்டாக இருக்குது, நீங்கள் வேற சொல்லியிருக்கீங்களே வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் எங்கள் கோவிலுக்கு போகிறது அப்படின்னா தண்ணியை வச்சு அவங்க வந்து வழிபடலாம் தாராளமாக. கோவில் குளத்தில் போய் கூட குளிச்சுட்டு வரலாம். ஸோ இதை பண்ணும்போது ஏதாவது பாவ கணக்குகள் இருந்ததுன்னா, தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச தப்பு பாவங்கள் அது வந்து பியூரிஃபை ஆகிடும். இவங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ உலகம் சார்ந்து அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நடக்கும். இவங்களுக்கு ஒரு மன இறுக்கத்தில் இருக்காங்கன்னா அதுலேருந்து விடுபடக்கூடிய சூழல்கள் வந்து உருவாகும். ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்காங்கன்னா அது சரியாகிறதுக்கோ இல்லை அது சரியாகிறதுக்கான வழியோ அவங்களுக்கு வந்து தெரிய வரும். இந்த ராசிக்கான பலன்களை பார்த்தோம், ரொம்ப டீட்டெயிலாக பேசினீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும். அப்படி நேயர்களும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸ் கீழே பதிவு செய்வாங்கன்ற நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவேன். எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?